உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நம்ம அத்திமரமே பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பழங்களை வச்சு பார்த்திங்கன்னா, நிறைய பழங்களை வந்து பார்த்திங்கன்னா கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு பழங்களை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, நம்ம அத்திமரம் வைக்காத போதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம தேங்காய் பழம் ஒரு அத்திப்பழத்தை போட்டு கலந்து சாப்பிடுவோம். அவ்வளோ சுவையாகவும் அவ்வளோ மனமாகவும் இருக்கும். ரொம்பவே அற்புதமான உணவு மக்களே. சரி, நம்மளதே தானே இப்போ மரம் வச்சு நல்லா பழம் வைக்க ஆரம்பிச்சிருச்சிங்களே, நாமளும் இனிமேலுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் சேர்த்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே, இன்னிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பழம் சேர்த்து சாப்பிட போகிறோம் அத்திப்பழத்தை. அத்திப்பழம் பார்த்திங்கன்னா, அத்தி மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4 முறை 5 முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழம் தந்துடும். உங்களுக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதும் இல்லாமல் மற்ற உயிர்களுக்கான உணவு தேவையும் பார்த்திங்கன்னா அத்தி மரம் பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யும். அது மட்டும் இல்லாமல் அத்தி மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரம். குறிப்பிட்ட அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்துட்டிங்கன்னாவே போதும், அதுவே அதை பார்த்துக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான மரங்க மக்களே. எல்லா மண்ணுலேயும் வரக்கூடிய மரம் அத்தி மரம். ரொம்பவே அற்புதமான மரம். நமக்கான உணவு தேவை பூர்த்தி செய்கிறது இல்லாமல் மட்டும் மற்ற உயிர்களுக்கான உணவு தேவையும் பார்த்திங்கன்னா அத்தி மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்த்தி செய்யும். ரொம்பவே அற்புதமான மரம் மக்களே. நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கே போட்டுருங்க. லைக்கே போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டுருக்காங்க மக்களே. நீங்கள் தர ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு தரும் மக்களே. நன்றி, வணக்கம். அப்புறம் பார்த்திங்கன்னா அத்திப்பழத்தை பார்த்திங்கன்னா சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்ட மக்களே. ஏன்னா நம்ம அத்திப்பழத்தை பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் பழம் சேர்த்து தேங்காயோடு சேர்த்து ஆட்ட மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம அத்திப்பழத்தை தேங்காயோடு சேர்த்து ஆட்டினோம் அப்படின்னா ரொம்பவே திக்காக மாறிடும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரிய கண்ணு ஜலது இல்லை, சின்ன கண்ணு ஜலத்தில் தான் இருக்குது. அதனால தான் மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அத்திப்பழத்தையும் பார்த்திங்கன்னா சின்னதாக நறுக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேன் இருந்தால் கூட தேனும் கலந்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயும் மிளகையும் ஆட்டிக்கிட்டோம் மக்களே. தேங்காயும் மிளகையும் ஆட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம அத்திப்பழத்தை சேர்த்திக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஒரு வேளை சின்ன கண்ணு ஜலது இருந்துச்சு, பெரிய கண்ணு ஜலது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேங்காயோடு சேர்த்தி கூட ஆட்டிக்கலாம். இன்னுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே மனமாகவும் இருக்கும், ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிளகையும் தேங்காயும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆட்டி எடுத்துக்கிட்டோம். நல்லாவே மையம் ஆட்டி எடுத்துக்கணும் மக்களே. மையம் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி எடுத்து நல்லா நீங்கள் உரலில் ஓரம் இருக்கிற இடத்தெல்லாம் நல்லா ஊற்றி உள்ளே தள்ளிக்கணும். உள்ளே தள்ளிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே பிசைய ஆரம்பிச்சிடணும். அந்த தேங்காய் திப்பியில் இருக்கிற பால்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இறங்க ஆரம்பிக்கணும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா புளிய ஆரம்பிச்சிடணும். ஒரு முறை பார்த்திங்கன்னா நல்லா புளிஞ்சிட்டு அந்த சக்கையை திரும்பவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பவும் பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் அழுத்தி புளிஞ்சிக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தேங்காய் பால்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இறங்கும். அதனால தான் மக்கள், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பாலையும் பார்த்திங்கன்னா நல்லா வச்சு நல்லா வரிச்சிக்கணும். பார்த்திங்கன்னா திப்பியாக இல்லாமல் நல்லா வரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் கூட வாழைப்பழம், அத்திப்பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, உங்கள்கிட்ட தேன் இருந்துச்சுன்னா தேனும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச அவுள் மக்களே, கருப்பு கவுனி அவுள். உங்கள்கிட்ட என்ன அவுள் இருக்கோ அந்த அவுளை நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நம்ம பாரம்பரிய அவுளாக இருந்தால் இன்னுமே நல்லா அற்புதமாக இருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை எடுத்து அந்த கருப்பு கவுனி ஊற வச்ச கருப்பு கவுனி அவ்வளோ வரை சேர்த்திக்கிட்டோம். உங்கள்கிட்ட தேன் இருந்துச்சு தேன் சேர்த்திக்கினீங்க அப்படின்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பாலையும் சேர்த்திக்கிட்டோம். தேங்காய் பாலை சேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக நறுக்கி வச்சோம் இல்லைங்களா, அந்த அத்திப்பழத்தையும் சேர்த்திக்கணும். உங்கள்கிட்ட நீங்கள் தேங்காயோடு சேர்த்தி கூட ஆட்டிக்கலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதுக்கு வடிகட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்றதுனால நான் தனித்தனியாக சேர்த்திக்கிட்ட மக்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம், உங்கள்கிட்ட வேறு எந்த வாழைப்பழம் இருந்தாலும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ஏழைகளில் வேறு செவ்வாழை இருந்துச்சுன்னா இன்னுமே அற்புதமாக இருக்கும் மக்களே. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சேர்த்து ஒன்றா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் மக்களே. நல்லா பிசைஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றா கலக்கும். அப்போ குடிக்கும் போது தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும் மக்களே. ரொம்பவே அற்புதமான உணவு மக்களே. இந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ரொம்ப பசியாக இருக்கும்போது இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமான உணவு மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த விளையாட்டு வீரர்கள், இந்த நகரத்தில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உணவு காலை உணவாக பயிற்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா ரொம்பவே உடம்புக்கு நல்லது மக்களே. ரொம்பவே அற்புதமாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அத்திப்பழத்தோட தேங்காய் பழத்தோட அத்திப்பழம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அது ஒரு சுயம் மனமும் வேறு லெவலில் இருக்கும் மக்களே. நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆல் போட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கணும் மக்களே.